வேதா கிட்ஸ் சேனல். இன்ப காலத்தில் அலட்சியமும் தொலைநோக்கற்ற வாழ்க்கையும் எங்கே கொண்டு போகும் என்பதை சொல்லும் கதை இது. வசந்த காலம் வந்ததும் இயற்கை முழுவதும் அழகால் நிறைந்தது. அப்போது ஒரு வண்ணத்து பூச்சி தன் அழகிய சிறகுகளை விரித்து மகிழ்ச்சியாக பறந்தது. பூக்களில் தேன் குடித்து ஆடிப்பாடி நேரத்தை கழித்தது. அதே நேரத்தில் தரையில் ஒரு எறும்பு கனமான கோதுமை தானியத்தை சுமந்து சென்றது. அது களைத்தாலும் தன் வேலையை விடவில்லை. அதை பார்த்த வண்ணத்து பூச்சி சிரித்தது. ஏய் எறும்பே, இப்படி பொன்னான வெயிலில வேலை செய்வையா? என்ன பார், எவ்வளவு சுதந்திரமா நான் பறக்கிறேன். நண்பா, இப்போது சேமிக்காவிட்டால் குளிர்காலத்தில் உணவில்லாமல் தவிக்க வேண்டி வரும். வண்ணத்து பூச்சி அந்த வார்த்தைகளை அலட்சியப்படுத்தியது. நாட்கள் சென்றன. கடும் மழையும் பனியும் பெய்யத் தொடங்கின. பூக்கள் மறைந்தன, செடிகள் காய்ந்தன. வண்ணத்து பூச்சி பசியால் வாடத் தொடங்கியது. உதவி தேடி அது எறும்பின் புற்றை நோக்கிச் சென்றது. அங்கே எறும்பு தன் குடும்பத்துடன் நிம்மதியாக உணவு உண்டு கொண்டிருந்தது. அப்போதுதான் வண்ணத்து பூச்சிக்கு உண்மை புரிந்தது. இன்ப காலத்தில் செய்யும் செயல்களே துன்ப காலத்தில் அமைதியாக வாழ முடியும். இதுவே இந்த கதையின் நீதி. குரு வேதா கிட்ஸ் சேனல். யானையும் எறும்பும் சிறியோரையும் மதிக்க வேண்டும். காட்டில் கஜபதி என்ற யானை வாழ்ந்து வந்தது. தான் காட்டின் மிகப்பெரிய பலசாலி என்ற கர்வம் அவனுக்கு இருந்தது. வழியில் வரும் விலங்குகளை தும்பிக்கையால் தண்ணீர் தெளித்து தொந்தரவு செய்தது. மரங்களை முறித்து மற்றவர்களின் பாதையை மறைத்தது. அதன் கர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு நாள் ஒரு பெரிய எறும்பு புற்றை கண்டது. இந்த அற்ப பூச்சிகள் இங்கே வீடு கட்டியிருக்கின்றன என்று ஏளனமாக பேசினது. வேண்டுமென்றே அதன் மேல் காலை வைத்தது. எறும்புகள் சிதறி ஓடின. எறும்பு தலைவன் தைரியமாக வெளியே வந்தது. யானையாரே, இது எங்கள் நீண்ட கால உழைப்பு. உருவத்தில் சிறியவர்கள் நாங்கள், ஆனால் எங்களுக்கும் வாழ உரிமை உண்டு. யானை அலட்சியமாக சிரித்தது. உன்னை நான் மதிக்க வேண்டுமா என்று கேலி செய்தது. அப்படியே சென்று விட்டது. மறுநாள் யானை மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது எறும்பு தலைவர் அமைதியாக வந்தது. அது மெதுவாக தும்பிக்கைக்குள் புகுந்தது. வலி தாங்க முடியாமல் யானை அலறியது. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவித்தது. சில நேரம் கழித்து எறும்பு வெளியே வந்தது. இப்போது புரிகிறதா? சிறியவர்களுக்கும் பலம் உண்டு. யானை தனது தவறை உணர்ந்தது. ஒருவரை மதிப்பது அவர் உருவத்தை பார்த்து அல்ல, அவர் ஒரு உயிர் என்பதை பார்த்திருக்க வேண்டும். நீதி உருவத்தில் சிறியவர் என்று யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு உயிருக்கும் தனித்துவமான பலமும் மதிப்பும் உண்டு. அன்பு குழந்தைகளே, இன்று நாம் கேட்கப் போகும் கதை உழைப்பால் வென்ற எறும்பு. ஒரு அழகான கோடைக்காலம். காடு முழுவதும் அமைதியாக இருந்தது.
எறும்புகள் வரிசையாக நின்று காட்டில் கிடைக்கும் தானியங்களை சேகரித்துக் கொண்டிருந்தன. அந்த தானியங்களை தங்கள் புற்றிற்குள் பாதுகாப்பாக அடுக்கி வைத்தன. இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு வெட்டுக்கிளி மரக்கிளையில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. ஏன் எறும்புகளே இப்படி மதிய நேரத்தில் உழைக்கிறீர்கள்? வாருங்கள், என்னோடு பாடி விளையாடுங்கள். மழைக்காலத்திற்கு உணவு தேடுகிறோம். எறும்புகள் மழைக்காலத்திற்கு உணவு தேடுகிறோம் என்று சொன்னன. வெட்டுக்கிளி சிரித்தது. மழைக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிறதே. ஆனால் திடீரென பருவநிலை மாறியது. அடைமழை பெய்தது. காடு முழுவதும் வெள்ளக்காடானது. வெட்டுக்கிளியால் வெளியே சென்று ஒரு இலை கூட பறிக்க முடியவில்லை. பசியால் வாடிய வெட்டுக்கிளி உதவி தேடி அலைந்தது. அது எறும்பின் புற்றிற்கு வந்து உதவி கேட்டு கெஞ்சியது. நாங்கள் உழைத்த போது எங்களை கேலி செய்தாய் அல்லவா? இப்போது உன் பாட்டை வைத்தே பசியை தீர்த்துக்கொள் என்றன. நீதி: இன்பமான காலத்தில் சேமிக்க தெரிந்தவன் தான் துன்ப காலத்தில் நிம்மதியாக இருப்பான். பச்சை நிறைந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதுதான் இந்த காட்டின் ராஜா. என்னை யாராலும் வெல்ல முடியாது. அனைத்து விலங்குகளும் அதைக் கண்டு பயந்தன. ஆனால் ஒரு சிறிய எறும்பு அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தது. சிறியவர்களெல்லாம் பலவீனமானவர்கள். எறும்பு மெதுவாக சிந்தித்தது. ஒரு நாள் சிங்கம் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் எறும்பு மெதுவாக அணைந்தது. அது சிங்கத்தின் காலில் ஏறத் தொடங்கியது. அது மெதுவாக மெதுவாக அது சிங்கத்தின் தோளருகே வந்தது. அது சிங்கத்தின் காதருகே சென்றது. திடீரென்று சிங்கம் விழித்தது. யார் இது? சிங்கம் கோபத்தில் எழுந்தது. காதுக்குள்ள ஏதோ தொந்தரவு. எறும்பு சிறிது கடித்தது. வலியால் சிங்கம் அலறியது. அது தரையில் உருண்டது. காட்டில் அதிர்ச்சி பரவியது. எறும்பு வெளியே வந்தது. சிறிய எறும்பு முன் நின்றது. நீயா இதை செய்தது? ஆமா. நீ எங்களை அவமதித்தாய். எங்களை பலவீனமானவர்கள் என்றாய். ஆனால் அறிவு பெரியதாக இருக்க வேண்டும். சிங்கம் வெட்கப்பட்டது. மன்னித்து விடுங்கள். விலங்குகள் வெளியே வந்தன. அனைவரும் மகிழ்ந்தனர். அந்த நாளிலிருந்து சிங்கம் மாறியது. அது சிறியவர்களை மதித்தது. பயப்படாதீர்கள். காட்டில் அமைதி திரும்பியது. சிறியவன் என்றாலும் அறிவு இருந்தால் எவரையும் வெல்ல முடியும். அதுவே இந்த கதையின் பாடம். உடல் பெரியதா இருந்தாலும் அறிவு முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் வேண்டுமா? அப்படியானால் குரு வேதா கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை இன்னும் சுவாரஸ்யம்.
வணக்கம் குழந்தைகளே. குருவேத கிட்ஸ் நீதி கதைகள் உலகம். மணி எறும்பும் பேராசை பெருச்சாளியும். ஒரு பெரிய ஆலமரம், அதன் அடியில் சிறிய எறும்பு புற்று. கோடை காலம் முடிவடைகிறது. மேகங்கள் கருக்கத் தொடங்கின. நண்பர்களே, மழைக்காலம் வரப்போகிறது. நண்பர்களே, மழைக்காலம் வரப்போகிறது. இப்போதே உணவு சேமிப்போம். மணி சுறுசுறுப்பாக வேலை தொடங்கியது. காலையிலிருந்து மாலை வரை ஓய்வில்லை. சிறுகச் சிறுகச் சேர்த்தது. அதே மரத்தில் குண்டன் பெருச்சாளி வாழ்ந்தது. அது சோம்பேறி. இந்த அளவுக்கு உழைக்க வேண்டுமா? அமைதியாக பதில் சொன்னது. சிறுகச் சேர்த்தால் பெருகும் அண்ணா. அப்படியா? நான் ஒரே நாளில் சேமிப்பேன். விவசாயி நெல் மூட்டைகள் ஏத்தினார். ஒரே கடியில ஓட்ட போடுவேன். அது ஆபத்து அண்ணா. ஆனால் குண்டன் எச்சரிக்கையை கேட்கவில்லை. மூட்டையின் அடியில் கடித்தது. சரசரவென நெல் கொட்டியது. அனைத்தையும் அள்ளத் தொடங்கியது. அதிகமாக கொட்டியது. மூட்டை சமநிலை இழந்தது. அதிகமாக கொட்டியதால் மூட்டை சாயத் தொடங்கியது. ஒரு கணத்தில் பெரிய மூட்டை சரிந்தது. ஐயோ, காப்பாத்துங்கள்! சத்தம் கேட்டு விவசாயி ஓடினார். குண்டன் தப்பிக்க போராடியது. அவர் கோபமாக அணைந்தார். கஷ்டப்பட்டு தப்பித்தது. உயிரை கையில் பிடித்து ஓடியது. விவசாயி மூட்டையை சரி செய்தார். அடடா, இந்த மூட்டை தான். சில நாட்களில் வானம் முழுவதும் கருமை சூழ்ந்தது. மழைக்காலம் தொடங்கியது. பொந்துக்குள் நீர் புகுந்தது. காயத்துடன் இருந்த குண்டனால் வெளியே செல்ல முடியவில்லை. பசியால் குண்டன் வாடியது. ஆனால் மணி பாதுகாப்பாக இருந்தது. சிறுகச் சேர்த்த தானியங்கள் உதவின. அனைவரும் நிம்மதியாக இருந்தனர். அப்போது மணி குண்டனை நினைத்தது. அதற்கு உதவ முடிவு செய்தது. பொந்துக்குள் சென்று பார்த்தது. குண்டன் அதிர்ச்சியடைந்தது. மணி உணவை அளித்தது. பசியை அடக்கியது. தன் தவறை உணர்ந்தது. மழை மெதுவாக குறைந்தது. வானம் தெளிந்தது. மணி அமைதியாக திரும்பியது. புதிய நாள் உதித்தது. குண்டன் மாற்றம் அடைந்தது. இப்போது அது உழைக்கத் தொடங்கியது. மணி மகிழ்ந்தது. அவர்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். பேராசை பெருநஷ்டத்தை தரும். சிறுக சேமித்து நேர்மையாக உழைத்தால் வாழ்க்கை வளமாகும்.